ஓகே, இந்த இதில் ஃபார்முலா 4 கார்னா அது என்ன? ஃபார்முலா 4 கார் இங்கே இருக்கிற மற்ற கார்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, இங்கே எல்லா காருமே ஃபார்முலா 4 கார் சொல்ல முடியாது. ஃபார்முலா 4 கார்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார்முலா 4 கார்ஸ்னா எஃப்ஐஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் பவர் இருக்கணும், இவ்வளோ ஆர்பிஎம் போகணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும். மேனுஃபேக்சரர் வந்து சேசி மேனுஃபேக்சரர் வந்து என்ன சொல்றேன்னா மேனுஃபேக்சரர் வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க எஃப்ஐஏ. அந்த சேசியுமே கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலாவே அது எல்லாமே டெஸ்ட் முடிச்சு எஃப்ஐஏ அப்ரூவல் பண்ணினாதான் F4 கார். இல்லைன்னா அது சும்மா நீங்க நார்மல் காரா ஓட்டிக்கலாமே தவிர நீங்க எங்கேயுமே ரேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி எஃப்ஐஏ ஈவெண்ட் எல்லாம் பண்ண முடியாதுங்க. இங்க 3 வகையான கார் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காரும் எஃப்ஐஏ வந்து வோல்ஃப்னு சொல்லுவாங்க, மேட் இன் இட்டாலி. ஆமா, வுல்ஃப் ரேசிங். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவும் எஃப்ஐஏ கிராஷ் டெஸ்ட் பண்ணதுதான். பட் ஆனா இது வந்து ஃபார்முலா கேட்டகரி இருக்குமே தவிர இது வந்து F4 F3 இந்த மாதிரி வராதுங்க. ஸோ இது வந்து நீங்க கார்டிங்ல இருந்து ஒரு டிரைவர் வராங்க ஜூனியர்ஸ், அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ 2 டிரைவர்ஸ் ஓட்டுறாங்க. ஆமாங்க. ஒரு கார்ல டிரைவருக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் செய்ய வேண்டியது. கண்டிப்பா மாடிஃபைங். ஒரு டிரைவர் ஹைட்டா இருப்பாரு, ஒரு டிரைவர் ஷார்ட்டா இருப்பாரு, அவருக்காக பெடல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். சீட்டு அவருக்கு தனியாக தான் சீட் பண்ண போறாங்க. இதெல்லாம் மோல்டு பண்ற சீட்டு தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா ஒரு டிரைவருக்குமே அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா உள்ள உட்காரணும். அது மாதிரி எல்லாமே சீட்டும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் வைப்போம். ஒரு டிரைவருக்கு சீட் பெல்ட் மாறும். அதனால எல்லாமே சேஞ்சஸ் இருக்கு. ஆமா, ரெண்டாவது டிரைவிங் ஸ்டைல். அதுக்காக இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. அவங்க இன்ஜினியர்ஸ் டிரைவரோட ஃபீட்பேக்கு தகுந்த மாதிரி தான் டியூன் பண்ணி கொடுப்பாங்க. ஹைட்டு, ஹேண்ட்லிங்க்கு என்ன வேணுமோ எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ரேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கார்ல என்னென்னலாம் செக் பண்ணுவீங்க? அந்த புரோட்டோகால்ஸ் என்ன மாதிரி இருக்கு? ரேஸுக்கு போறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் செக்அப் தான் பண்ணுவோம். எல்லாமே பிரேக்ஸ் எப்படி இருக்கு, கிளச்சு, கியர்ஸ் எப்படி உள்ளது, காரு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும், எல்லாமே ஸ்பேனர் செக் பண்ணணும். ஒரு கிராக் இருக்கக்கூடாது, ஒரு சஸ்பென்ஷன் பார்ட்ஸ்ல கிராக் இருக்கக்கூடாது, போல்ட் நட் லூஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இது லைஃப், அவங்களோட லைஃப் இருக்கு. அதனால காரும் சேஃப்டியா தான் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுங்க. சாதாரணமாலாம் பார்க்க முடியாது. எல்லாமே எங்களோட சேர்ந்ததுதான். ஒன்றும் எங்களுக்குன்னு தனி பாட்டெல்லாம் கிடையாது. எல்லாமே நாங்கள் பார்த்து தான் ஆகணும். இன்ஜினியர்ஸ் வந்து அலைன்மெண்ட் செட்டப்ஸ் மட்டும்தான் மாற்றுவாங்களே தவிர மற்றபடி கார் எல்லாம் நம்மளை நம்பி தான் டிரைவர் வராங்க. எங்களோட தான் எல்லாமே. நாங்கள் மேக்சிமம் எல்லா கல்ஃப் கண்ட்ரிக்கும் போயிருக்கோம். நாங்கள் பஹ்ரைன், கத்தார், அப்புறம் பார்த்தீங்கன்னா துபாய், எல்லா கண்ட்ரிக்கும். காரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் மக்களுக்கு தெரியாது இல்ல. நார்மலா நம்ம ரோட்ல யூஸ் பண்ற காருக்கும் இந்த மாதிரியான கார்லாம் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும்? ரேஸ் ஓட்டுறப்ப பாதுகாப்பு அந்த மாதிரி ரோட்ல ஓட்டுற காருக்கும் இந்த காருக்கும் பயங்கர டிஃபரெண்ட், என்டையர் டிஃபரெண்ட் இருக்கு. ரோட்ல ஓட்டுற மாதிரி நம்ம இங்க ஓட்ட முடியாதுங்க. ரோட் கார்ஸ்லாம் நம்ம இங்க ஓட்ட முடியாது. ரெண்டாவது ஹைட் ரொம்ப லோவா இருக்கும். மேக்ஸிமம் ஹைட்டே வந்து 30 மில்லிமீட்டர் ஹைட் தான் இருக்கும் இந்த கார்ல. வெயிட் வந்து இந்த கார் 400 கிலோஸ். ஆக்சுவலா ஏரோடைனமிக்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க. அது எவ்வளவு பார்ட்டா இருக்கும்? டே டைம்ல, நைட் டைம்ல கார் ஓட்டுறப்ப? டே டைம், நைட் டைம் பாத்தீங்கன்னா விண்ட் கால்குலேஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க. எந்த மாதிரி விண்ட் இருக்கு, இன்ஜினியர்ஸ் அது எல்லாமே இன்ஜினியர்ஸ் கையில் தான் இருக்கு. விண்ட் பார்த்து தான் விங் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கார்னர்ஸ் எவ்வளவு கார்னர்ஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி விங் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. டிரைவரோட ஹேண்ட்லிங், எனக்கு ஃப்ரண்ட் பேலன்சிங் இருக்கு, ரியர் பேலன்சிங் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நிறைய ஏரோடைனமிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் வின் ஃபாஸ்ட் கூட இருக்கு. ஏரோடைனமிக் மாறிச்சுனாவே ஸ்ட்ரெயிட் வின் ஃபாஸ்டே கிடைக்காது உங்களுக்கு. ஸோ அதனால ஏரோடைனமிக் வந்து பர்ஃபெக்டா பண்ணணுங்க. நிறைய சொல்லுவாங்க. சென்னை ட்ராக்கு இங்க பொறுத்த வரைக்கும் கார்னர்ஸ் மட்டும்தான் ரொம்ப கம்மியான கார்னர்ஸ், எல்லாமே லெஃப்ட் கார்னர்ஸ். சென்னை ட்ராக் வந்து எப்பவுமே டெக்னிக்கல் ட்ராக் தான். ஓகேங்க. சென்னை ட்ராக் ரைட் இருக்கு, லெஃப்ட் இருக்கு, பம்பி இருக்கும். இருக்கிறதுலே எல்லா நீங்க நிறைய ஃபாரின் டிரைவர்ஸ்ல ஓட்டி இருக்காங்க. சென்னை ட்ராக் வந்து ரொம்ப டெக்னிக்கலான ட்ராக். ஆமா, இது ஸ்ட்ரீட் சர்க்கியூட் வந்து அவங்களுக்கு டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவருக்குமே டிஃபரெண்ட் இருக்கும். ஒரு டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கார்னர் வந்து திரும்பல, கார் திரும்பல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்ல சொல்லுவாங்க. அண்டர் சியர் சொல்லுவாங்க, ஓவர் சியர் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ஹைட்டு, ஸ்ப்ரிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி கொடுப்பாங்க. விங்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு விங்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒரு விண்டு இருக்கும், ஈவினிங் ஒரு விண்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி விங்கு சேஞ்சஸ் பண்ணுவாங்க.